இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சொல்லுங்க மாப்பிள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. இப்ப எங்க இருக்கீங்க மாப்பிள? நான் உங்களை பார்க்க முடியுமா? நான் இப்போ பிசினஸ் விஷயமா வெளியில வந்திருக்கேன். இப்ப பார்க்க முடியாதே. சரிங்க மாப்பிள, நான் போன்லயே விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பணம் கொடுக்கல் வாங்கல் தானே பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்துச்சு மாப்பிள. பணத்தை எங்கப்பா காணோம்? என்னம்மா சொல்ற? நான் இங்க தானே வச்சேன். இங்கதான் வச்சிருப்பீங்க, ஆனா காணுமே. இங்க தானே வச்சேன். இப்ப காணாம போயிடுச்சு மாப்பிள. 50 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. கவனமா வச்சிருக்க வேண்டாமா? மாப்பிள, இத்தனை வருஷமும் பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருப்பேனோ அப்படிதான் வச்சிருந்தேன். ஆனா மாயமா போயிடுச்சே. நீங்க சொல்றத பார்த்தா யாரோ தெரிஞ்சவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. அதுவும் உள்ள ஜுவல்ஸும் அப்புறம் வேற பணமும் இருக்கும்போது சரியா 50 லட்சத்தை மட்டும் எடுக்கிறாங்கன்னா இது வெளியாட்கள் பண்ண மாதிரியே தெரியலையே. எனக்கு அப்படிதான் மாப்பிள தோணுது. ஆனா நான் யாரை சந்தேகப்படுறது சொல்லுங்க? நாங்க வீட்டுல இருந்தது 3 பேர் தான். ஒரு சமயக்காரமா இருக்காங்க. யார சொல்ல முடியும்? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? மாப்பிள, உங்களுக்கே தெரியும் அந்த பணம் கணக்குல வராத பணம். அதனால டைரக்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. போனா போகட்டும்னு விட்டுற முடியுமா? 50 லட்சம் ரூபா மாப்பிள. அது கணக்குல வராத பணம்னாலும் நான் உழைச்ச பணம் தான். எப்படி விட முடியும் மாப்பிள? அதான் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நல்ல தம்பி. ஆமா மாப்பிள, அவர்கிட்ட சொல்லி காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தை கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்களா மாப்பிள. அவருக்கு நாம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம். இல்ல, அது எனக்கு இதுவரை நான் பர்சனலா எதுவும் கேட்டதில்ல. சரி, நீங்க சொல்றதுனால நான் வேணா பேசி பாக்குறேன். சந்தோஷம் மாப்பிள. அப்புறம் மாப்பிள, இன்னொரு விஷயம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் உள்ள பிரச்சனையில இப்ப நீங்க பிசினஸ் எதுவும் இல்லாம முடங்கி இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப நீங்க மறுபடியும் பிசினஸ் பண்ண பணம் வேணும்னா நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கிற பணம் ரேணுகா பணம் தான். அதனால அது உங்க பணம். நீங்க வாங்கி தொழில் ஆரம்பிங்க. இல்ல, அது தேவைப்படாது. நான் பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பணம் கைக்கு வந்துரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. சரி, நான் போனை வச்சிடறேன். நீங்க அந்த நல்ல தம்பி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க மாப்பிள. சரிங்க, நான் பேசுறேன். அப்பாடா, மாப்பிள்ள கிட்ட சொல்லியாச்சு. மாப்பிளையும் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. முருகா, எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு கொடுத்துருப்பா. என்ன மனோகர் போன் பண்றாரு? மனோகர், சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். அன்னைக்கு பொண்ணு விஷயத்துல உன்னை கொஞ்சம் கடிச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. சச்சா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். குடும்பத்துல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. எனக்கு என் பொண்ணுங்க தான் உயிர். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டென்ஷன் ஆயிடுறேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. சார், அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் சார். நீங்களும் மறந்துருங்க. சரி சரி, இப்ப நீ என்ன விஷயமா எனக்கு கால் பண்ண? வேற ஒண்ணும் இல்ல சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு புது லேப் ஒன்னு திறந்திருக்கான். பிளட் டெஸ்ட் பண்ற லேப். அதுக்காக ஒரு 100 பேருக்கு ஃப்ரீயா பிளட் டெஸ்ட் பண்றானா. அப்படியா? அதுவும் ஃப்ரீயாவா? ஆமாமா, ஃப்ரீயா தான். அதுவும் வீட்டுக்கே வந்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டு போறானா. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கப்பா. அதான் சார், இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு ரேணுகா வீட்டுக்கு வரானா. நீங்களும் அங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஃப்ரீ பிளட் டெஸ்ட் ஆயிடும்ல. கண்டிப்பா நான் வர்றேன் மனோகர். எனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்தா 1000 ரூபாய் வாங்குவான். அத ஒருத்தன் ஃப்ரீயா பண்றான்னா வரத்துக்கு என்ன இருக்கு? நான் கன்ஃபார்மா வர்றேன் மனோகர். 11 மணிக்கு மறந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஒரு கோடீஸ்வரன் 1000 ரூபாய் மிச்சம் படுத்துறதுக்கு எப்படி அலையறான் பாரு. ரோட்ல இப்படி எவ்வளவு நேரம் தான் நிக்க முடியும்? இந்த பையனை இன்னும் காணுமே. குட் மார்னிங் மேடம். எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்ன? 15 நிமிஷமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம்.
டிராஃபிக் ஆயிடுச்சு. சென்னையில லேட் ஆனா சொல்ற ஒரே போய் டிராஃபிக் தான். ஏன் உங்களுக்கு வேற பொய்யே தெரியாதா? ஆமா, ரகு வரல? பாஸுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது மேடம். அதான் நீங்க கேட்ட அந்த ஃபிளாட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாரு. எல்லா டீடைலும் இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். ஆமா, ரகு இப்ப எங்க இருக்காரு? ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு மேடம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களை கால் பண்ண சொன்னாரு. குட் மார்னிங் மேடம். ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் நேர்ல வர முடியல. பரவாயில்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன், பாத்தீங்களா? பாத்த ரகு. அந்த இடம் யாரோட இடம்? இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? இப்ப யார் வாங்கியிருக்கா? அவன் யாரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றான்? இந்த டீடைல்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கான மணி சோர்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லையே. அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. வழக்கத்துக்கு மாறா விஜய் இந்த பீரியட்ல ரொம்ப சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றான் மேடம். விஷயம் தெரிஞ்சா நான் கலைச்சிருவேன்ல, அந்த பயம்தான். பை த வே, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா? நீங்க சொன்ன மாதிரி நானும் சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணேன். அவன் கேட் கம்யூனிட்டி மாதிரி கிரீன் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறானா. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மல்லின்னு வேற பேர் வைக்க போறானா. பேங்க்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கான். சீக்கிரம் லோன் வந்துரும்னு சொல்லியிருக்கான். ஆனா என்ன பேங்க், எதை பேஸ் பண்ணி லோன் வாங்குறான்ற தகவல் தான் எனக்கு இன்னும் வரல. இந்த விஷயத்துல விஜய் ரொம்ப கவனமா இருக்கான். பேங்க் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? மேடம், எனக்கு ஒரு ஐடியா. அத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன ஐடியா ரகு? இருட்டுக்குள்ள கல் எறியறது தான். இருட்டுக்குள்ள கல்லெறியவா? அப்படின்னா இப்போதைக்கு அந்த பிளாட்ஸ பத்தி நமக்கு பல விஷயம் தெரியும். நமக்கு இதெல்லாம் தெரியும்னு விஜய்க்கு தெரியாது. இந்த தெரிஞ்ச விஷயத்த வச்சு பொத்தாம் பொதுவா விஜய் கிட்ட எனக்கு எல்லாம் தெரியும்டான்னு சொல்லி இந்த தகவல் எல்லாம் சொன்னீங்கன்னா விஜய் பதட்டப்படுவான். ஏதாவது முன்ன பின்ன தடுமாறுவான். அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி நாம அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. இது முக்கியமான ஹியூமன் சைக்காலஜி தான். குட்டைய குழப்பி மீனை பிடிக்கிறது. ஒரு மனுஷனை அவனோட சகஜ நிலைமையில இருந்து தடுமாற வச்சிட்டோம்னா அவன் பதட்டத்துல வளர ஆரம்பிச்சிருவான். அந்த சமயத்துல நமக்கு தேவையான தகவல் கிடைச்சிடும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். வேற ஏதாவது தகவல் கிடைச்சாலும் எனக்கு இமிடியேட்டா பாஸ் பண்ணுங்க. நான் கட் பண்றேன். ஓகே மேடம். உன் பாஸ் செம ஆளுதான், செமையா யோசிக்கிறாரு. மேடம், அவர் பண்ணிட்டு இருக்கிற வேலையில இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு. அப்படியா? போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க மேடம். சரி, ஓகே, அப்ப நான் வரேன். ஓகே மேடம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஓகே சார். மல்லி, மல்லி, மல்லி. வாங்கண்ணே. வாமா. ஓ, எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அட உட்காருமா. மல்லி, இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவரு எஸ்ஜி லேப்னு ஒரு புது லேப் ஒன்று ஓபன் பண்ணிருக்காரு. முதல் 100 பேருக்கு ஃப்ரீ பிளட் டெஸ்ட் பண்றோம்னு சொன்னாரு. சரி, அங்க எல்லாத்துக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துக்க சொன்னேன். அதான் இதுவும் நம்ம குடும்பம் தானே, அதான் இங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டேன். ராஜி, ரேணு, நீங்களும் பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம். என்ன மனோகர், இந்த மாதிரி பொது சேவை எல்லாம் கூட நீங்க பண்ணுவீங்களா? வெட்டியா தானே இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தானே பொழுது போகும். அதான் எடுத்துக்கங்க, வாங்க. ஜெனரலான டெஸ்ட்னா என்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க? பிளட் குரூப், சுகர், ஹீமோகுளோபின், கொலஸ்ட்ரால் எல்லாமே பாத்துருவாங்கம்மா. சரிண்ணே. பாருப்பா. கையை மடிக்கோங்க மேம், மடிக்கோங்க சார். அடுத்து ராஜிக்கு எடுத்துருப்பா. நானும் லேபுக்கு போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். நல்ல வேளை வீட்டுக்கே வந்துட்டாங்க. உனக்கு எதுக்குமா டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு? எந்த டெஸ்டும் எடுக்காமையே கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாமே. ஹலோ, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களுக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தி. நானும் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறேம்மா. வாங்க, நீங்க எடுத்துங்க முதல்ல. அவங்களுக்கு எடுப்பா. கையை நல்லா நீட்டுங்க மேம்.
கையை மடிக்கோங்க மேம், நல்லா மடிக்கோங்க. ரேணு நீ வாமா, நீ எடுத்துக்கோமா. ஃப்ரீயா தானே எடுக்கிறாங்க, வா. ஆஹா, இந்த ஆள் எதுவும் சிக்கல் தானே பண்ணுவான். இவையே இப்படி நல்ல மாதிரி இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னம்மா யோசிக்கிற? வாமா. இல்ல இல்ல இல்ல, நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் பிளட் டெஸ்ட் எடுத்துட முடியாது. ஆஹா, இந்த பிளட் டெஸ்ட் நாடகமே இவளுக்காக தானே. மாட்டேங்கிறாளே, விட மாட்டேன்டி உன்ன. அம்மா, பிளட் டெஸ்ட் எல்லாம் அப்பப்போ வேற வேற லேப்ல எடுத்துக்க வேண்டியதுதான். அப்பதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு நமக்கு தெரியும். ஒரே லேப்ல எடுத்தா அது சரி வராதுமா. இல்ல இல்ல, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். அம்மா, உங்க அப்பா கதிரேசன் அவரே வரேன் இருக்காரு. ஆனா நீ ஏன் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? எடுத்துக்கோங்க மேடம். நீங்களும் உங்க அப்பாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 100 பேர் கணக்காயிடும். இல்ல, ஆக்சுவலி ஓசினா பயம். ரேணுகா, இதெல்லாம் ஒரு விஷயமா? குடு, நாங்களாம் கொடுத்துருக்கோம்ல. சீக்கிரமாமா, சீக்கிரம் எடுத்துக்கலாம், வா வா. நம்ம கிட்டயும் உண்மையான பிளட் டெஸ்ட் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கொடுத்ததெல்லாம் ஃபேக் ரிப்போர்ட்ஸ். எங்கேயாவது சரியான டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. கையை லூசா விடுங்க. இப்போ மடிக்கோங்க. சார், உங்க அப்பாக்கு எடுக்கணும்னு சொன்னீங்க. கதிரேசன் சார் இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. சரிங்க சார், ஓகே. சார், லேட் ஆகுமா சார்? வேற இடத்துக்கு போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. கதிரேசன் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருக்கீங்க நீங்க? இப்பதான் வீட்ல இருந்து கிளம்ப போறேன். லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்துடுறீங்களா? சரி, நாங்களே கிளம்பி அங்க வந்துடுறோம். சரி, வாங்க. ஓகே, ரைட். நீ பேக் பண்ணிடுப்பா. ஓகே சார். கதிரேசன் சார் ஒரு வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. நான் அங்க போய் அவரோட பிளட் டெஸ்ட்க்கு எடுத்துக்கிறேன். ரிப்போர்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். சார், ரிப்போர்ட் ஆன்லைன்லயே அனுப்பி. சரி, நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல அனுப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. போன் எடுத்துக்கங்க. சரி, அப்ப நான் வரேன். வரேம்மா. போலாம் சார். வாங்க. அண்ணே வாங்க. வரேன் சார். என்ன விஜய், சீக்கிரமாவே வந்துட்ட? நீதான் சைட்ட கையில ஒப்படைச்சிட்டிய. அப்புறம் வீட்ல என்ன வேலை இருக்கு? இங்கதான் வேலை. அதான் காலையில இங்க வந்துட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன கந்தசாமின, பூமி பூஜை எப்ப பண்றதுன்னு நாளெல்லாம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் சார். நமக்கு வழக்கமா வாஸ்து பாக்குற புரோகிதர்கிட்டையும் கேட்டுட்டேன் சார். எப்போ வச்சுக்கலாமா? வழக்கமா தை மாசமே பூமி பூஜைக்கு நல்ல மாசம் தான். 24ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு சார். குணா, தை 24 உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். அப்போ 24 முடிவு பண்ணிருங்க. ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட பிளான் பண்ண மாதிரி பக்காவா முடிச்சு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டா போதும். அடுத்தடுத்த ஆஃபர் தானா வந்துரும். இதுதான் நம்ம கம்பெனிக்கு மாடல் அபார்ட்மெண்ட். கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணே, அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ். சரிங்க சார். அப்புறம் இந்த பக்கம். இப்போ எதுக்கு இவ கால் பண்றா? சொல்லு, என்ன விஷயம்? என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன திடீர்னு பாசெல்லாம் பொங்குது? நீ இப்படி கால் பண்ணி பேசுறாள்லாம் இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, வீட்ல அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவளை கொஞ்சமாச்சும் மதிக்கிறது உண்டா? நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர, ஏதாவது அக்கா கிட்ட சொல்லுவோம், அக்கா கிட்ட சொல்லிட்டு செய்வோன்னு, அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தோணவாது செய்யுமா? அக்காவா?
அக்காவா இருந்தா சொல்லலாம், ஆனா நீ அக்காவே இல்லையே. ஹம். இப்ப வரைக்கும் என்ன எப்ப அழிக்கலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஹே, செம்மையா பேசுறடா. நல்லா பேசுறவங்கன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது அவார்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அது நிச்சயமா உனக்கு தான் வரும். ஏய், இப்ப எதுக்கு இந்த பேச்சலாம் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இரு. எதுக்குப்பா இப்ப டென்ஷன் ஆகுற? நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இப்ப நான் உனக்கு கால் பண்ணேன். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு எதுவும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீ சொல்லலனா எங்களுக்கு அப்படியே தெரியாது பாரு. பெங்களூர் போற வர, வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் 3 செட் ஜெராக்ஸ் போடுற, இதெல்லாம் தெரியாம தான் சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நான் பெங்களூர் போறதெல்லாம் ஒண்ணும் ரகசியம் இல்லையே. அப்புறம் தெருமுனையில ஜெராக்ஸ் எடுத்த விஷயம் உனக்கு தெரியதானே செய்யும். இதனாலலாம் நீ பெரிய ராஜதந்திரி ஆயிருவியா என்ன? அதனாலயே நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்லாம் நீ தெரிஞ்சவள ஆயிடுவியா என்ன? டேய், நீ என்ன பண்றேன்னு நான் சொல்லவா? இந்த சமயத்துல இந்த உலகத்துல நீ எந்த புள்ளியில நிக்கிறன்னு நான் சொல்லவா? ஈசிஆர்ல நம்பர் 13 பேரூட்ல இருக்க ஒர்க்கிங் சைட்ல தானே நீ நிக்கிற. உன் ஃப்ரெண்டு குணசேகரனோட சேர்ந்து ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்கிற. நீ கட்ட போற புது அபார்ட்மெண்ட்டுக்கு மல்லி அடுக்ககம்னு பேர் வைக்க போற. அதுக்கான லோன் ப்ராசஸ் கூட முடிஞ்சிருச்சுப்பா. லோனும் சீக்கிரமா சாங்ஷன் ஆக போகுது. இதான உன் ஜாதகம்? இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா? என்னடா என்ன அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிற? என்னடா நம்ம அக்காக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்னு அப்படியே மூச்சு அடிச்சு போயிட்டியா? இத பாரு, நான் உன் அக்காடா, ராஜேஸ்வரி. எனக்கு தெரியாம பெங்களூர் போய் பேங்க்ல மூவ் பண்ணி லோன் வாங்கி இந்த வீட்டை உன்னோடது ஆக்கிக்குவ. அத ஆதாரமா வச்சு எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வீட்டை விட்டு என்ன விரட்டுவ. இது எல்லாத்தையும் நான் விரல சுப்பிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? இந்த பார், சொத்து விஷயத்துல என்ன மீறி ஒரு சுண்டு விரல கூட நீ ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நீ பேங்க்ல லோன் வாங்கவும் முடியாது, அந்த ப்ராஜெக்ட நீ மூவ் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ பேர் சொன்னியே, என்ன? மல்லி அடுக்ககம். நான் முடிவு பண்ணேன்னு வெச்சுக்கோ, அந்த மல்லிய அப்படியே காம்பு வேற பூ வேற இலை வேறன்னு அப்படியே பிச்சு எரிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. வெயிடா போன. அப்படியே பண்ணிக்கலாம் சார். குணா, ஒரு சின்ன பிரச்சனை, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எனிதிங் சீரியஸ்? இல்ல ஒண்ணு இல்ல. வேணா என் கார் எடுத்துட்டு போ விஜய். இல்ல பரவாயில்ல, நான் பைக்லயே போறேன். சரி, ஓகே, பாத்து. உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க பிசினஸ் எதுவும் இல்லாம முடங்கி இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப நீங்க மறுபடியும் பிசினஸ் பண்ண பணம் வேணும்னா நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். இல்ல, அது தேவைப்படாது. நான் பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணிருக்கேன், பணம் கைக்கு வந்துரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாப்ல. நம்ம லோன் ட்ரை பண்ற விஷயம் எப்படி ராஜேஸ்வரிக்கு தெரியும்? அந்த கதிரேசன் அவர்கிட்ட தான் நான் சொன்னேன். அவரை ரேணுகா, ரேணுகா. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மல்லி, நீ அமைதியா இரு. ரேணுகா, ஏன் உங்க அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு பிசினஸ் விஷயத்த சொன்னாங்கன்னா அதை ரகசியமா வச்சுக்க தெரியாதா? அவரும் பிசினஸ்ல இருக்கிறவர் தானே. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு? இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? விஜய், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பிசினஸ், என்ன ரகசியத்தை ஏன் அப்பா சொன்னாரு? நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதும் அதுக்காக பேங்க் லோன் ரெடி பண்றதும் வேற யாருக்குமே தெரியாம வச்சிருந்தேன். சைட்ல இருக்கும்போது கால் பண்ணாருன்னு அவர்கிட்ட மட்டும் சொன்னேன். அவர் போய் இதெல்லாம் ஊர் முழுக்க சொல்லியிருக்காரு.
இப்ப அந்த ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டே என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவருக்கு போன போடு. விஜய் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க சொன்னனே, தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சிருச்சே. என்னாச்சு? ஆஹா, இந்த லோன் விஷயத்தை ராஜு கிட்ட சொன்னதே நம்ம தான். விஜய் அப்பா கிட்ட பேசினா அப்பா இல்லன்னு சொல்லுவாரே, நம்ம மாட்டிப்போமே, என்ன பண்றது? போடுன்னு சொல்றேன்ல. எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாரு. என்ன விஜய், ரகசியமாலாம் வேலை பார்த்துட்டு இருக்க? ரகசியமாவே அங்க இங்கன்னுலாம் சுத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு இப்ப எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேனா? ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகலாம் முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், இப்ப அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அத வச்சு என்ன முடக்கிருவியா? முடக்குவேன். போன தடவை எப்படி உன்னை லோன் வாங்க விடாம பண்ணனோ, அதே மாதிரி இந்த தடவையும் லோன் வாங்க விடாம நான் பண்ணுவேன். ரேணுகா, உங்க அப்பாக்கு கால் பண்ணியா இல்லையா? இப்ப என்ன உலகமகா ரகசியத்தை நீ வச்சிருந்த, அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீ இப்படி குதிக்கிற? ரொம்பலாம் மண்டையை போட்டு உடைச்சுக்காத. எனக்கு வேற யாரும் சொல்லல. இதோ நிக்கிறா பாரு, உன் அழகு பொண்டாட்டி மல்லி தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.